வளமுடன். இப்போ நம்ம வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா எந்திரிச்சுக்கிட்டே வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தாடாசனம் போகலாம். ஹேண்ட்ஸ் அப், ஹீல்ஸ் அப், பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் பாயிண்ட். 10 கவுண்ட்ஸுக்கு நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹேண்ட் ஹீல்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கால் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து வந்து ஏகபாதாசனம் 2 லெக்ஸ்லேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி கைகளை இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு ரைட் லெக்கை வந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன். ரைட் லெக்கை வந்து லெஃப்ட் சோட மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆச்சும் உங்களால் நிற்க முடியும். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. டவுன். அடுத்து வந்து லெஃப்ட் லெக் வச்சு ரைட்டு தொட மேலே போட போகிறோம். இதை பாருங்க. ஸோ இப்போ வந்து ஹேண்ட்ஸை மேலே வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. டவுன். ஸோ அடுத்து நம்ம உக்கடாசனம் பண்ண போகிறோம். இதுதான் சேர் போஸ், அதாவது சேர் மாதிரியே இருக்கணும். அதுதான் உக்கடாசனம். சேர் மாதிரி வச்சுட்டு கைகளை முன்னாடி நீட்டணும். சிம்பிள், பட் இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தராங்க யோகா கிளாஸ்லலாம். ஆனால் அது பனிஷ்மெண்ட்டுன்னு கூட ஏற்றுக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸசைஸ். நம்ம கால்களை ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்படி உட்காந்துக்கோங்க. சேர் மாதிரி. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வாங்க நார்மல் போஸ்டருக்கு வாங்க. அடுத்து நம்ம வந்து வார்ம் அப் பண்ணி சைட் பென்ச் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் சைட் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு ரைட் சைட் போங்க. ரைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு லெஃப்ட் சைட் போங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அவ்வளோதான், சிம்பிள் தான். அடுத்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸ்டார்ட். 1 ரைட் லெஃப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா ரைட் ஹேண்ட் இருக்கால வந்து லெஃப்ட்டு லெக்கை வந்து டச் பண்ணணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ஹேண்டை டச் பண்ண போகிறோம். நான் வந்து ரைட்டுன்னு சொல்லும்போது ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் லெக்கில் டச் பண்ண போகிறோம். லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்டை எடுத்து ரைட் லெக்கை டச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே, இப்போ வந்து ஹிப் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. சிம்பிள் வார்ம் அப் இது வந்து. ஸ்டார்ட். 1 2 3 4 5
anti-clockwise. Start. 1, 2, 3, 4, 5. Again clockwise. Start. 1, 2, 3, 4, 5. அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்னா உட்காந்துக்கிட்டே இப்போ வார்ம் அப் செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்து பச்சி முத்தாசனம் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பச்சி முத்தாசனம் வந்து எப்படி செய்யணும்னா ஹேண்ட்ஸாக வச்சு தோசை தொடணும். என்னால் முடியல, ஆனால் அப்படியே முட்டியை தொடணும். அதுவும் முட்டி பெண்ட் பண்ணாமல், ஆனால் என்னால் முட்டியை பெண்டு பண்ணி தாங்க தொட முடியுது. நீங்கள் என்ன முட்டி பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்துச்சுன்னா முட்டி பெண்ட் பண்ணாமலே பண்ணிடுங்க. எனக்கு அப்படி வர மாட்டேங்குது, அதனால தான் அப்படி பண்ணுறேன். வரலைன்னா முட்டி பெண்ட் பண்ணிட்டு தொட்டுடலாம், ஒரு இஷ்யூஸும் இல்லை. அடுத்து வந்து பத்மாசனா பண்ண போகிறோம். ஸோ வந்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் தொடையில் வச்சுட்டு, ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தொடையில் வைங்க. ஸோ இல்லைன்னா ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தொடையில் வச்சுட்டு, லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் தொடையில் வைங்க. நல்லா பண்ணுறேன். வந்து 5 counts. 1, 2, 3, 4, 5 டவுன். அடுத்து நம்ம வந்து வஜராசனா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆசனாசன் செஞ்சு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நம்மளால் எக்ஸசைஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஆசனாஸ் இது. ஸோ இப்போ வந்து வஜராசனால் ஒரு 5 counts இருக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5. ஸோ வஜராசனம் எப்படி செய்யணும்னா ஈஸி. இப்படி பண்ணி பாருங்க. ஸோ 2 காலும் மடக்கி இப்படி வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம மூச்சு பயிற்சி, அதாவது நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் அப்படி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸசைஸ்லாம் முடிச்சாச்சா, வார்ம் அப்லாம். அடுத்து நம்ம ஹேண்ட் எக்ஸசைஸ் போகலாம். சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நம்ம மகர்ஷி சொல்லி தந்ததெல்லாம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றுமே காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, 2 கால்களில் 1 feet கேப் வச்சுக்கோங்க, 1.5 feet கூட வச்சுக்கோங்க. அப்படியே கால்களை ஒரு 1/2 feet வச்சுக்கோங்க. வந்து கைகளை வந்து சாமி கும்புற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. மேலே வந்து 4 breaths எடுக்க போகிறோம், அதாவது 4 மூச்சுகள் எடுக்க போகிறோம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4 டவுன். டவுன் வந்து ஒரு கையை எப்படியே வச்சுக்கலாம், சிம்பிள் தான். கீழே வந்து 2 breaths, அதாவது 2 மூச்சுகள் எடுக்க போகிறோம். ஸ்டார்ட். 1, 2. ஸோ இப்போ மறுபடியும் மேலே கூட்டிட்டு போங்க கைகளை. 4 breaths. ஸ்டார்ட். 1, 2, 3, 4 டவுன். 2 breaths. ஸ்டார்ட். 1, 2. இப்போ 4 breaths எடுக்க போகிறோம். மேலே போங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4 டவுன். 2 breaths. 1, 2. இப்போ கைகளை விரித்து வச்சுக்கோங்க. இது வந்து இன் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் செய்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிறப்ப நீங்கள் செய்யுங்க. பாருங்கள். ஸோ
இதுதான் ஃபஸ்ட்டு கைகளை விரித்து வச்சுக்கோங்க. ஃபேன் போட்டு வரேன். ஸோ கைகளை இன் சொல்லும்போது இப்படி கொண்டு வரணும். இன் சொல்லும்போது ப்ரீத்திங் பண்ணணும். ப்ளஸ் அப்படி அவுட் சொல்லும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும். அதுதான். ஸோ இப்போ நான் சொல்ல நீங்கள் பண்ணுங்கள். in, out, in, out, in, out, in, out, in, out, down. இப்போ கைகளில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட், அதாவது வலது கையில் சமான முத்திரை வச்சுக்கோங்க. சமான முத்திரை எப்படி பண்ணணும்னா 5 கையில் இருக்கிற 5 விரலும் ஒன்றா சேர்ந்து இப்படி இருக்கிறது தான் சமான முத்திரை. சமான முத்திரையில் 2 கைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கையை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே சும்மா வைங்க. ஸோ ரைட் ஹேண்டை கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் ஹேண்டை சமான முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ ரைட் ஹேண்டில் சமான முத்திரை வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஸோ இப்போ போத் ஹேண்ட்ஸ் சமான முத்திரை வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் 2 ஹேண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரைட் லெக் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கால்கள் ஒரு வாட்டி பாருங்கள். 2 கால்களையும் இப்படி வச்சுக்கோங்க. ரைட் லெக் முன்னாடி இருக்கணும். லெஃப்ட் லெக், அதாவது வலது கால் முன்னாடி இருக்கணும். இடது கால் பின்னாடி இருக்கணும். அப்படி தான் பண்ணணும். அப்படியே அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ ரைட் 2 கைகளும் இப்படி இருக்கணும். நான் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இப்படிதான் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி நான் சொல்லித்தரேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. அவ்வளோதான். அடுத்து கால்களில் 1 ஃபீட் கேப் வச்சுக்கோங்க. அதாவது 1 அடி கேப் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 நெயில்ஸ், அதாவது நெகங்களும் சேர்ந்து வைங்க. நான் இப்போ பண்ணி காட்டுறேன் எக்ஸசைஸ். அந்த 2 கண்கள் நெகத்தை தான் பார்க்கணும். நான் பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. கால்களில் 1 feet, அதாவது 1 அடி கேப் வச்சுட்டு 2 நெகங்களும் ஜாயின் பண்ணி நெயில்ஸ், அதாவது நெகங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சொல்லும்போது ரைட் சைட் திரும்பணும். அதுவும் கண்கள் வந்து நெகத்தை தான் பார்க்கணும். ரைட் சொல்லும்போது ரைட் சைட் திரும்பணும். லெஃப்ட் சொல்லும்போது லெஃப்ட் சைட் திரும்பணும். அவ்வளோதான். இப்போ வந்து நெகங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நெயில்ஸை. அதாவது இப்போ ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left right left right left. அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்து கால்களில் வந்து 1 feet கேப் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து முட்டிகளில் வந்து 2 கைகளும் பண்ணணும். நான் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிடுறேன். அவ்வளோதான். கைகளில் வந்து முட்டிகளில் கை வச்சுட்டு ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. அவ்வளோதான். இப்போ வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து லெக் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். லெக் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சிம்பிளாக ஈஸியாகவும் நடக்கவும் முடியும். ப்ளஸ் அது வந்து கால் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கால்களில் வந்து 1.5 feet கேப் வச்சுக்கோங்க. கைகள் வந்து பெங்குயின் உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு கால்கள் வந்து எப்படி மூவ் ஆகுது அதை நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ 2 கால்களும் இருக்குது. ரெண்டுமே இப்போ இன் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ வந்து இன் சொல்லும்போது 2 கால்களும் உள்ளே போகணும். அவுட் சொல்லும்போது 2 கால்களும் வெளியில் வரணும். அவ்வளோதாங்க. கால்கள் பக்கத்தில் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக கால்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணால் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். ஸோ இப்போ வந்து 2 கால்களுக்கு 1 feet 1 அடி கேப் வச்சுட்டு இப்போ வந்து நான் பண்ணுறதை விட்டு பார்ப்பேன். இப்போ வந்து ரைட் லெஃப்ட், அதாவது ரைட் லெஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கைகள் பொசிஷனை ஒரு வாட்டி பார்த்துருங்க. பெங்குயின் மாதிரி வைக்கணும். இப்படி வச்சாலும் கரெக்டு, இல்லைன்னா ராங் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ரைட் சொல்லும்போது ரைட் சைட் போகணும். லெஃப்ட்டு சொல்லும்போது லெஃப்ட் சைடு வரணும். அவ்வளோதான். ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left right left. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அப்படியே தான் இருக்கணும். 1 feet கேப்போட அப்படியே தான் இருக்கணும். இப்போ வந்து நான் பண்ணுறது ஒரு வாட்டி பாருங்க. ஸோ இப்போ வந்து கால்களை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5. அகெயின் கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ வந்து லெஃப்ட் லெக், அதாவது இடது கால் வந்து அப்படியே இருக்கட்டும்.
ரைட் லெக் வலது காலை வந்து முன்னாடி வச்சு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற எக்ஸசைஸை வந்து கவனிங்க. இது கால்களுக்கு வந்து மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறதுக்கு கைகளை வந்து ஃபிங்கர்ஸில் வந்து பண்ணணும் மசாஜ் தான். ஃபஸ்ட்டு பாதத்தில் வந்து தம் ஃபிங்கர், அதாவது முதல் விரல் அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து வந்து பாதத்தில் அடுத்த 2 விரல், அடுத்து கடைசி 2 விரல், கடைசி 2 ஃபிங்கர்ஸ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலோட மேல் பகுதி மசாஜ் ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அமுக்காதீங்க. காலோட நடுப்பகுதி மிடில் பார்ட் காலில் இருக்கிற அங்கே வந்து ரொம்ப ஹார்டாக அமுக்காதீங்க, ஜென்டிலாக அமுக்குங்க. பாதத்தில் இருக்கிற கடைசி பகுதி லாஸ்ட் பார்ட் இதை தான் நல்லா அமுக்கணும். இதை முடிச்ச பிறகு வந்து ஸ்பைனல் கார்டை நம்ம அமுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப் டு டவுன், மேலேருந்து கீழே பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே, மறுபடியும் மேலேருந்து கீழே. ஸோ இப்போ வந்து கணுக்கால் இந்த பார்ட்டில் வந்து சுற்றி இருக்க போகிறோம். நான் பண்ணுறது ஒரு டிக்கால். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மறுபடியும் மேலேருந்து கீழே. அப்புறம் வந்து கணுக்கால் பக்கத்தில் 2 கால்களை வச்சுட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸ்டார்ட் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்டார்ட் 1 2 3, மறுபடியும் கிளாக் வைஸ். ஸ்டார்ட் 1 2 3. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு தம் ஃபிங்கரை வந்து ரைட் லெக் வந்து லெஃப்ட் ஹேண்டால் பிடிங்க. ஸ்டார்ட் 1 2 3 4 5, மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்டார்ட் 1 2 3 4 5, அகெயின் கிளாக் வைஸ். ஸ்டார்ட் 1 2 3 4 5. இப்போ வந்து மசாஜ் கொடுக்க போகிறோம் கணுக்கால்லேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும். ஸோ அடுத்து வந்து லெஃப்ட் லெக்கை மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க ரைட் லெக்கை எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான், ஈஸி தான். அதே இதுதான் இப்போ லெஃப்ட் லெக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு விரல் தம் ஃபிங்கரை அமுக்கிக்கோங்க. அடுத்த 2 ஃபிங்கர்ஸ், கடைசி 2 ஃபிங்கர்ஸ். உங்கள் லெக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட், பாதத்தோடைய மேல் பகுதி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்க. லெக்கில் இருக்கிற செகண்ட் மிடில் பார்ட்
பாடத்தில் இருக்கிற நடு பகுதியை அமைச்சிக்கோங்க. லெக்கில் இருக்கிற லாஸ்ட் பார்ட், பாதத்தோடைய கீழ்ப்பகுதி, அதை நல்லா அமுக்கிக்கோங்க. இப்போ வந்து ஸ்பைனல் கார்டுக்கு மசாஜ் தர போகிறோம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மறுபடியும் மேலேருந்து கீழே. இப்போ வந்து கணுக்காலுக்கு வந்து மசாஜ் தர போகிறோம். காமிச்சபடியே மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மறுபடியும் மேலேருந்து கீழே. இப்போ வந்து லெமன் ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். 1 2 3 4 5. அகெயின் anti-clockwise. Start. 1 2 3 4 5. Again clockwise. Start. 1 2 3 4 5. இப்போ வந்து தம் ஃபிங்கரை வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம். அதே பார்த்தபடியே டவுன்வர்ட். ஸ்டார்ட். 1 2 3 4 5. Again upwards. Start. 1 2 3 4 5. Downwards. Start. 1 2 3 4 5. இப்போ வந்து மசாஜ் கொடுக்க போகிறோம் கணுக்காலில் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இப்போ வந்து இதோட கடைசி கிட்னி மசாஜ் செய்ய போகிறோம். ஒரு வாட்டி பாருங்கள். இது வந்து கிட்னி மசாஜ் பண்ணும், ப்ளஸ் கிட்னி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பின்னாடி இருந்து காட்டுறேன். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து பிளேஸ் மாறிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. வதராசனம் வந்துக்கோங்க. இப்போ தெரியாது. இப்போ வந்து மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். லேஸ் மாறிக்கலாம். இது செட்டால இப்போ ஓகேயா பா. இப்போ வந்து நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். வதராசனம் வந்துக்கோங்க. கிட்னி மசாஜுக்குமே வதராசனம் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைகள் ரெண்டும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. இங்கே வைங்க தொடையில். இப்போ வந்து நல்லா மூச்சை இழுத்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கைகள் ரெண்டு சின்முத்திரையை வச்சு தொடையில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி நல்லா பிரீத்திங் பண்ணிக்கோங்க. டவுன் சொல்லும்போது மூச்சை விடணும், அப் சொல்லும்போது மூச்சை இழுக்கணும், ப்ளஸ் டவுன் சொல்லும்போது குடியணும். டவுன் அப் டவுன் அப் down up down up down up. இப்போ ஆதி முத்திரை, அதாவது தம் ஃபிங்கர் உள்ளே போயிட்டு
மற்ற 4 விரலையும் மடக்கி இருக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். தம் ஃபிங்கர் வந்து உள்ளே எடுத்துக்கணும். இப்போ வந்து தொடையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சின்முத்திரை வச்சு எப்படி காட்டினேனோ அதே மாதிரி தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ நல்லா ப்ரீத் எடுத்துக்கோங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், up, down, up. இப்போ வந்து சுகாசனம் உட்காந்துக்கோங்க. நார்மல் சிட்டிங் போஸ்டர். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் வந்து ஸ்டொமக்கில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டு வந்து ரைட் இயர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட் ஐ பக்கத்தில், ரைட் இயர் பக்கத்துலேயும். இப்போ வந்து கண்களை நல்லா மூடிக்கோங்க. ஒரு 5 பிரீத்ஸ் எடுக்க போகிறோம். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இந்த இப்போ செஞ்சதில் 5 மூச்சுகள் எடுக்க போகிறோம். 5 பிரீத்ஸ்ன்னு சொன்னவங்களுக்கு புரியாதவங்களுக்கு 5 மூச்சுகள், அதாவது 5 பிரீத்ஸ்னால் 5 மூச்சுகள் எடுக்க போகிறோம். மூச்சை உள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறோம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து ஸ்டொமக்கில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டை வந்து இங்கே வச்சுக்கோங்க. லெஃப்ட் இயர் பக்கத்தில், லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில். 5 மூச்சுகள் எடுக்க போகிறோம். 5 பிரீத். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ 2 கைகளும் இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் வந்து முன்னாடி வரணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி வரணும். இப்படி லெஃப்ட் ஹேண்ட் வந்து முன்னாடி வரணும், ரைட் ஹேண்ட் வந்து பின்னாடி வரணும். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஐயில் லெஃப்ட் இயர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து ரைட் இயர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட் ஐயில் ரைட் இயர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மூடிக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5. வாழ்க வளமுடன். அப்படியே 2 கைகளை காதுகளை மூடிக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ கண்களை மூடிக்கோங்க. கண்களை 2 கைகளை வந்து கண்களை வந்து மூடணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம மூச்சு பயிற்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து கண் பயிற்சி செய்ய போகிறோம். ஐ எக்ஸசைஸ் இப்படி வச்சு செய்யலாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து வஜராசனம் உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து கண் இப்படி வச்சுக்கோங்க. கண்கள் வந்து இந்த நெய்யிலையே பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி கண் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நியூரோ மஸ்குலர் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி செஞ்சால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன வரும்? இந்த கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைனா இப்போவே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸை இப்போ நீங்கள் போட்டுடலாம். இந்த பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன், அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் போடக்கூடாது. இப்படி போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த பெனிஃபிட்ஸ் வருதோ அவங்கள வந்து
அவங்க வந்து கமெண்ட்டில் போடுங்க. அவங்களுக்கு ஒரு 3 பெனிஃபிட்ஸ் சொன்னால் போதும். 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 5 பெனிஃபிட்ஸ் தந்தால் போதும். 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். ஒரு பெனிஃபிட் ராங் ஆச்சுன்னா 1 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து கண் பயிற்சி செய்ய போகலாம். இப்போ வந்து கைகளை இப்படி கோர்த்து வச்சு 2 நைல்களும் தம் ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே கண்கள் வந்து நெயில்ஸையே பார்க்கணும், நகங்களை பார்க்கணும். கண்கள் வந்து இப்படி வைங்க. ஓகே, ரைட் லெஃப்ட். ஸோ இப்போ நான் சொல்லி தந்துடுறேன். வந்து ரைட்டுன்னு சொன்னால் நகங்களும் ரைட்டில் போகணும், கண்களும் ரைட்டில் போகணும். லெஃப்ட்டுன்னு சொன்னால் நகங்களும் லெஃப்டில் போகணும், ஐயும் நகத்தை பார்த்துட்டு லெஃப்டில் போகணும். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறேன். ரைட் left, right, left, right, left, right, left, right, left. அவ்வளோதாங்க. இப்போ கைகளை இங்கே வச்சுக்கோங்க. அப் டவுன் பண்ண போகிறோம். அப்புன்னு சொன்னால் நகம் மேலே போகுது. ஐ வந்து நகத்தையே பார்த்துட்டு மேலே போகணும். டவுன் சொன்னால் நகம் கீழே போகணும். ஐ வந்து நகத்தையே பார்த்துட்டு கீழே போகணும். அவ்வளோதாங்க. இப்போ அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸோ இப்போ வந்து இதை வந்து லெஃப்ட் தொடையில் வச்சுக்கோங்க. அவருக்கு ரைட். நான் வந்து இப்படி மேலே அப் டவுன் தான் சொல்லுவேன். அப்புன்னு சொன்னால் நாங்கள் லெஃப்ட்டு இங்கே ரைட் தொடையில் வச்சுருக்கேன். ரைட் தொடை வந்து வந்து அப்புன்னு சொன்னோடனே இந்த சைடு தான் போகணும். லெஃப்ட் போகணும். ஐஸும் இந்த மாதிரி தான் போகணும். லெஃப்ட்டு சொல்லும் போது இது கீழே வரணும். கீழே அதே தொடைக்கு மேலே வந்துக்கணும். இது வந்து ஐஸும் அங்கேயே தான் வரணும். ஓகே, ரைட் சாரி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் நான் செய்கிறத பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கிளாக் வைஸ் ஸ்டார்ட். கை வந்ததாக வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஐஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டே ரொட்டேட் ஆகணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5. Again clockwise. Start. 1 2 3 4 5. அவ்வளோதான். இப்போ வந்து கண்கள் வந்து இங்கே நெகத்துக்கு நேராகவே வச்சுக்கோங்க. அவுட் சொல்லும்போது இப்படி வரணும். இன் சொல்லும்போது உள்ளே போகணும். இப்படி அவுட் சொல்லும்போது இப்படி வரணும். இன் சொல்லும்போது அப்படியே தான் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். அவுட் in, out, in, out, in, out, in,
அவுச். ஏன் ஐ வார்மிங். கைகளை அப்படியே தடவி கண்கள் மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கபாலபதி இதுக்கு நடுவில் ஒன்று வரும், அது பெரியவங்க பண்ணுறது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மகராசனம் பண்ண போகிறோம் குழந்தைகளை. இப்போ மகராசனத்துக்கு போயிடலாம் வாங்க. நான் படுத்துருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. கைகள் 45 டிகிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கால்கள் தான் ரொட்டேட் ஆக போகுது. ஒட்டி காட்டணும். காட்டுறதே பெருசாக இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கால் ரைட் சைடில் போகும்போது தலை லெஃப்ட் சைடில் வரணும். கால் லெஃப்ட் சைடு போகும்போது தலை ரைட் சைடில் போடணும். ஸோ நான் பண்ணுறேன். கால் ரைட் சைடு போகுது, தலை லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. கால் இப்போ லெஃப்ட் சைடில் போகுது, தலை ரைட் சைடில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் ரைட் சொல்லும் போது கால் ரைட் சைடு போகணும், தலை லெஃப்ட் சைடு போகணும். இப்போ பண்ணி காட்டுறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. பார்க்கலாம். இதே மாதிரி தான் கால் ரைட் சைடு போகும்போது தலை லெஃப்ட் சைடு போகணும். அதே மாதிரி தாங்க கால் லெஃப்ட் சைடு போகும்போது தலை ரைட் சைடு போகணும். காட்டுறேன். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கால்கள் இப்படி பண்ணுறேன்னு நான் காட்டணும். அதே மாதிரி தான் இப்படி வச்சனால இப்போ ரைட் லெக் இந்த லெஃப்ட் லெக் பக்கத்தில் ரைட் லெக் வச்சுக்கோங்க. அப்படியே மாதிரி தான் கால் ரைட் சைடு போகும்போது தலை லெஃப்ட் சைடு, கால் லெஃப்ட் சைடு போகும்போது தலை ரைட் சைடு. அப்படி தான் ரைட் left right left right left right left right left. அதே இப்போ ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. காட்டுறேன். बल्ली के बैठ रहा है बल्ली काम बल्ली तो स्टार्ट करना. राइट இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. ரைட்டில் போகணும். கால் ரைட்டில் போகும்போது தலை லெஃப்ட் சைடு, கால் லெஃப்ட் சைடு போகும்போது தலை ரைட் சைடு. அப்படி தான் ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left right. மல்லிலாம் தான் இருக்காது. சரியா? இல்லை இல்லை சரி பஜாரா ஃபுல்லாக பிடிக்குமா? இந்த பக்கம் திரும்பி செய்யணும். சாமி பக்கம் நிற்கலாமா? கல்யாணம் போய் திரும்பி எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். சரியா? இப்போ இப்படி பண்ண போகிறோம்.
ஏன்னா ஸோ இப்போ வந்து கால் போஸ்டரை பாருங்க. லெஃப்ட் லெக் மேலே ரைட் லெக் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் கால் வந்து ரைட் சைட் போகும்போது தலை லெஃப்ட் சைட், கால் வந்து லெஃப்ட் சைட் போகும்போது தலை ரைட் சைட். பார்ப்பேன் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left right left. அதே இப்போ ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். ரைட் லெக் மேலே லெஃப்ட் லெக், அதாவது வலது கால் மேலே இடது கால். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ வந்து சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காமிச்சிடலான்னு இருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. கால் வந்து அப்படி ரொட்டேட் ஆகும், கையும் இப்படி தான் போகணும் சொல்லி தந்துருக்காங்க. அப்படி தான் காற்று ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் right left right left right left right left right left right left. Relax. ஓகே, இப்போ மகாராசனம் பார்ட் 1 வரைக்கும் வச்சுருக்கேன். மகாராசனம் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். அடுத்து மசாஜுக்கு போயிடலாம். பார்ட் 2 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இல்லைன்னா இப்போவே காமிச்சிடுறேன், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். குப்பரக்க படுத்துக்கோங்க, கைகள் அப்படியே 40 டிகிரி 45 டிகிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றாங்க. மகாராசனம் பார்ட் 2 வந்து அடுத்து மசாஜ் போயிடலாம். மசாஜும் அடுத்த வீடியோவில் தான் வரும். வந்து அடுத்து உலக நல வாழ்த்து பாடி நிறைவு பண்ணிடலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உறவரெல்லாம் தானியத்தை ஒட்டுணவே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்க்கட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடங்காட்சி நடக்கட்டும், கல்லாண்மை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அரித்துண்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்கட்டே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்கட்டே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்கட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவரும் இணைந்தே வாழ்வோம். இந்த நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய யோகா வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.